தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான ஆயத்தங்களை மேற்கொள்வதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கும் புதிய சுற்றறிக்கை ஒன்றை தரவு பாதுகாப்பு அதிகார சபை வெளியிட்டுள்ளது. அமைச்சகங்கள், அரசு துறைகள், மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள், அரசு கூட்டுத்தாபனங்கள், சட்டப்பூர்வ அமைப்புகள், அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரசு அதிகார சபை ஆகியவை இந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு தயாராகுவதற்கான வழிகாட்டுதல்களை இச்சுற்றறிக்கை வழங்குகிறது. எதிர்வரும் காலத்தில் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்திற்கு இணங்குவதற்காக அரசு துறை நிறுவனங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடைமுறைகள் படிகள் குறித்து இச்சுற்றறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தனிநபர் தரவுகளை சேகரிக்கும், பயன்படுத்தும், சேமிக்கும் அல்லது செயலாக்கும் அரசு நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய அடிப்படை சட்ட கொள்கைகள் நிறுவுவதில் இச்சுற்றறிக்கை கவனம் செலுத்துகிறது. மேலும் அனைத்து அரசு நிறுவனங்களும் இச்சட்டத்திற்கு அமைவாக செயல்பட உதவும் ஒரு நடைமுறை அணுகுமுறையும் இதில் உள்ளடங்குகின்றது. இந்த சட்டத்தின் தொடர்புடைய விதிகள் 2027 ஜனவரி 1 அமலுக்கு வருவதற்கு முன்னர் அனைத்து அரசு துறை நிறுவனங்களும் போதுமான அளவில் தயாராகும் பொருட்டு எந்தவித தாமதமும் இன்றி அமலாக்க பணிகளை தொடங்குமாறு தரவு பாதுகாப்பு அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் குற்றங்களுக்கு மேல் நீதிமன்றத்தின் மூலம் பிணை பெறுவதற்கான வாய்ப்பு மீண்டும் வழங்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். பல சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட சம்பவங்கள் குறித்து விசேட அறிக்கையொன்றினை வெளியிட்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். போதைப் பொருளின் நிகர எடை 10 கிராமுக்கு மேல் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் மூலம் பிணை பெறுவதில் தாமதம் ஏற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறைச்சாலையில் உள்ள கைதிகளின் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு செய்தியை தெரிவிக்க வேண்டியுள்ளது. கடந்த ஒரு வருடமாக சிறைச்சாலை நிலைமைகளை அவதானித்தால் அரச பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் தாமதப்படுவதால் பிணை பெற முடிவதில்லை என்பதே கைதிகளின் முதன்மை குற்றச்சாட்டாக இருந்தது. இதனை கண்டறிந்து கடந்த ஆண்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்தினால் 118 வெற்றிடங்கள் இருந்ததால் அறிக்கைகள் விரைவாக கிடைக்கவில்லை. தற்போது அந்த அறிக்கைகளை விரைவாக வழங்குவதற்கு தேவையான சுமார் 70 பணியாளர்களை புதிதாக பணியில் அமர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் புதிய இயந்திரங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதன் மூலம் மாதம் ஒன்றுக்கு 7500 முதல் 9000 வரையிலான அறிக்கைகள் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும். போதைப் பொருள் எடை 10 கிராமுக்கு மேல் இருந்தால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டியிருப்பதால் பிணை பெறுவதில் தாமதம் ஏற்படுவதாக கைதிகளின் உறவினர்கள் குறிப்பிட்டனர். இந்த சட்டத்தை திருத்துவதற்கான யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும். அதன்படி சில போதைப் பொருள் குற்றங்களுக்கு மேல் நீதிமன்றம் மூலமாகவோ பிணை பெறும் வாய்ப்பு மீண்டும் ஏற்படுத்தப்படும். தற்போதைய சூழலில் சில சூழ்ச்சிக்காரர்கள் சிறையில் உள்ளவர்களை தூண்டிவிட்டு அமைதியின்மையை ஏற்படுத்துகின்றனர். உங்கள் பிரச்சினைகள் தீர்க்கப்படும், எனவே பொறுமையுடன் செயல்படுங்கள். சிறைச்சாலையில் போதிய வசதிகள் இல்லாமையால் அதிக நெருக்கடி நிலவுகிறது. அந்த வசதிகளை வழங்கவும் நெருக்கடியை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. அரசாங்கம் வசதிகளை அதிகரிக்கவும் பகுப்பாய்வு அறிக்கைகளை விரைவுபடுத்தவும் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். சிறைக்குள் கலவரத்தில் ஈடுபட்டு மக்களின் வளங்களை நீங்களே அளித்துக் கொள்ளாதீர்கள். விரைவில் சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பிணை பெறும் வசதி செய்து தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் ஒப்புதலுக்கு அமைவாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் பலருக்கு இடமாற்றங்கள் வழங்க போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சம்பத்குமார சிறப்பு பிரிவில் இருந்து கிழக்கு மாகாணத்திற்கும் தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரை கடமையாற்றிய கித்ரி ஜாய்லட் சபரகமுவ மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தர சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவுக்கு மேலதிகமாக பயிற்சி மற்றும் உயர் பயிற்சி பதவியின் பதில் கடமையாற்றுவதற்காகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். அதுடன் சிறப்பு பாதுகாப்பு பதவியில் இருந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் KB கருணாரத்ன அந்த பதவியிலிருந்து வடமாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்.